குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மத்திய பிரதேசத்தின் புனிதமான மற்றும் வரலாற்று பொக்கிஷங்கள். 1. மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம், உஜ்ஜைன். நமது பயணத்தின் முதல் நிறுத்தம் புனிதமான உஜ்ஜைன் நகரில் அமைந்துள்ள மகாகாலேஸ்வரர் திருக்கோவில். 12 ஜோதிர்லிங்கங்களில் மிகவும் தனித்துவம் வாய்ந்த தலம் இது. ஏனெனில் இங்குள்ள சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது இது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. மரணத்தை வெல்லும் கடவுளாக மகாகாலேஸ்வரர் இங்கு போற்றப்படுகிறார். விடியற்காலையில் நடைபெறும் புகழ்பெற்ற பஸ்ம ஆரத்தி, அதாவது சுடுகாட்டுச் சாம்பலால் இறைவனுக்குச் செய்யப்படும் வழிபாடு, உலகெங்கிலும் இருந்து பக்தர்களை ஈர்க்கும் ஒரு அற்புதமான நிகழ்வாகும். சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் ஆன்மீகத் தேடலில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்தி தரும் இடமாக விளங்குகிறது. 2. கந்தாரிய மகாதேவர் கோவில், கஜுராஹோ. அடுத்து நாம் காண்பது சிற்பக்கலையின் உச்சமாகத் திகழும் கஜுராஹோவின் கந்தாரிய மகாதேவர் கோவில். சந்தேல மன்னர்களால் கியோபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் யுனெஸ்கோ உலக பாரம்பரியச் சின்னமாகும். இக்கோவிலின் அமைப்பு கைலாய மலையை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 900க்கும் மேற்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் இக்கோவிலின் சுவர்களை அலங்கரிக்கின்றன. மனித உணர்வுகள், தெய்வீகம் மற்றும் அன்றாட வாழ்வின் தத்துவங்களைச் சொல்லும் இந்தச் சிற்பங்கள் இந்தியாவின் பண்டைய கட்டிடக்கலை திறமைக்கு ஒரு அழியாத சான்றாகும். 3. ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம், நர்மதா நதிக்கரை. மத்திய பிரதேசத்தின் மற்றொரு புனித தலம் நர்மதா நதி பாயும் ஓங்காரேஸ்வரர். நர்மதா நதி இங்கு 2 கிளைகளாக பிரிந்து செல்வதால் உருவான தீவு புனிதமான ஓம் வடிவில் காட்சியளிக்கிறது. இங்குள்ள ஜோதிர்லிங்கம் ஓங்காரேஸ்வரர் என்றும் நதியின் மறுபுறமுள்ள அமலேஸ்வரர் என்றும் 2 பகுதிகளாக கருதப்படுகிறது. ஆதிசங்கரர் தனது குருவான கோவிந்த பகவத் பாதரை சந்தித்த தலம் இதுவே. நர்மதா நதியில் நீராடி இந்த புனித மலைப்பாதையை வலம் வருவது பெரும் புண்ணியமாக பக்தர்களால் கருதப்படுகிறது. 4. சாஞ்சி விஷ்ணு கோவில், கோவில் எண் 17, சாஞ்சி. சாஞ்சி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது புத்த ஸ்தூபிகள்தான். ஆனால் அங்குள்ள கோவில் எண் 17 இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தலம். இது குப்தர் காலத்தில், அதாவது கிபி 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான விஷ்ணு கோவில். இந்தியாவின் ஆரம்பகால கல் கோவில்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மிகவும் எளிமையான, அதே சமயம் கம்பீரமான தூண்கள் மற்றும் தட்டையான கூரையுடன் கூடிய இந்த கட்டிட அமைப்பு பிற்கால இந்திய கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. புத்த மதத் தலங்களுக்கு இடையே அமைந்திருக்கும் இந்த வைணவச் சின்னம் அக்காலத்தின் சமய நல்லிணக்கத்தை காட்டுகிறது. 5. சௌசத் யோகினி கோவில், ஜபல்பூர். இறுதியாக நாம் காண்பது ஜபல்பூரின் பேட்டாகாட் பகுதியில் அமைந்துள்ள சௌசத் யோகினி கோவில். சௌசத் என்றால் 64 என்று பொருள். ஒரு குன்றின் மீது வட்ட வடிவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் 64 யோகினித் தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. 10ஆம் நூற்றாண்டில் காலச்சூரி மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலின் நடுவில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் நந்தி வாகன சிற்பம் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகச்சில வட்ட வடிவக் கோவில்களில் ஒன்றாகும். நர்மதை நதியின் அழகிய காட்சியையும் அருகே உள்ள துவாந்தர் நீர்வீழ்ச்சியின் இரைச்சலையும் இக்கோவிலில் இருந்து ரசிப்பது ஒரு தனித்துவமான அனுபவம். மத்திய பிரதேசத்தின் இந்த 5 கோவில்களும் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல, அவை இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் ஆன்மீகத்தின் சாட்சிகள். உங்களின் அடுத்த ஆன்மீக பயணத்திற்கு இந்த இடங்களை மறக்காமல் தேர்வு செய்யுங்கள். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.